வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். ஆசான் அருட்தந்தை அவர்களின் ஆசையோடு இன்றைய சிந்தனையை துவங்குவோம். சினம் தவிர்த்தோமா என்ற தலைப்பில் இப்பொழுது சிந்தனை செய்ய இருக்கின்றோம். சினம், கோபம், ஆத்திரம் அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் என்னங்க? மனவள கலைஞர்களுக்கு சுவாமிஜி அதெல்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே உயிர் தான். அதாவது சுவாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிரின் படர்க்கை நிலையே மனம். மனமே ஒவ்வொரு செயலையும் நபரையும் கணிக்கின்றது அல்லது எண்ணுகின்றது. எனவே எண்ணம்னு சொல்லுவோம். அந்த எண்ணத்தின் பல வடிவத்துல ஒரு வடிவம்தான் சினம். அதனால தான் சினத்தையும் உயிரின் எழுச்சி, நான் தான் சினமாகவும் இருக்குது அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஆரம்ப நிலையில இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சின்ன எரிச்சல் கூட வரலாம். ஆனா தொடர்ந்து சுவாமிஜியோட கருத்துக்களை கேட்க சுவாமிஜியோட புத்தகங்களை படிக்கும் பொழுது இது ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியும். அந்த அளவுக்கு சுவாமிஜி ரொம்ப எளிமையா எடுத்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சினத்தை ஏன் வருது, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ற வழிமுறையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு சினம் வரும், ஒரு சிலருக்கு ரொம்ப அடிக்கடி வரும். அந்த ஃப்ரீக்குவன்சி அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். உயிரின் எழுச்சி தான் ஆசை, அதாவது சொன்னோம் இல்லைங்களா? அதாவது நான் தான் ஆசையாக இருக்கிறதுன்னு சொன்னோம். அந்த ஆசைக்கு தடை வரும்பொழுது தடை செய்த பொருளின் மீதோ அல்லது நபரின் மீதோ தடை அதிகமாகி எழும் உயிராற்றலின் செலவே சினமாகிறது. சரி, இதை எல்லாத்தையும் தான் சுவாமிஜி கொடுத்துட்டாங்க. சினத்தை தவிர்க்கணும் இன்னும் வலியுறுத்திட்டாங்க. அதற்கு பல வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க. நாமும் படிக்கிறோம். நடைமுறையில எந்த அளவுக்கு நாம சினத்தை தவிர்த்திருக்கிறோம்னு பார்க்கணும். ஏன் கோபம் வருதுன்னு பார்த்தோம்னா, பொதுவா எதிர்பார்ப்பு, இயலாமை, ஏமாற்றம் இதுதான் பெரும்பாலும் காரணமாக இருக்கும். யார்கிட்டலாம் எதிர்பார்க்கிறோம்? நம்ம வாழ்க்கை துணை கிட்ட, குழந்தைங்க கிட்ட, தனக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட, இல்ல வீட்டுல நமக்கு உதவி செய்யறவங்க கிட்ட, இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு நெருக்கமா இருக்கவங்க கிட்ட நம்ம அடிக்கடி சினப்படுவோம். குழந்தைங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னா, கண்டிப்பாக எல்லா அப்பா அம்மாக்கும் தன்னோட குழந்தை ஒரு நல்ல குழந்தையா, நல்ல குடிமகனா வரணும்ன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதுக்காக நாம குழந்தைங்களை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட, அவங்கள நல்ல குழந்தையா வளர்க்கறதுக்கு நம்ம எந்தெந்த வகையில முடியுமோ அந்தந்த வகையில செயல்ல காட்டணும். உதாரணத்துக்கு நாம கரெக்டா உடற்பயிற்சி செய்யணும், நேர மேலாண்மையை கடைபிடிக்கிறோம், அன்பாக பேசுறது, உண்மையாக இருக்கிறது, எளிய மக்களுக்கு, முதியவர்களுக்கு உதவி செய்யுதல் போன்றவை எல்லாம் நாம செய்யும் பொழுது நம்மை பார்த்து வளரக்கூடிய அந்த குழந்தைங்க அதை கரெக்டா கடைபிடிப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம வார்த்தைகள்ல சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதை குழந்தைங்க கடைபிடிக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான காரியமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம குழந்தைங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்தந்த குழந்தைங்களுக்கு அந்தந்த வயதுக்கேற்ற உரிய ஒரு சேட்டைகள் இருக்கதான் செய்யும். அப்படி செஞ்சாதாங்க அதெல்லாம் குழந்தையா இருக்கும். அந்த சேட்டைகள் செய்யும் பொழுது ஒரு சில சேட்டைகளை நம்ம கண்டு காணாமலும் விட்டுடலாம். அவசியமா இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன கண்டிப்பை காட்டலாம். அதே நேரத்துல அந்த கண்டிப்பு அந்த குழந்தையோட செயலுக்கு தான் இருக்கணுமே தவிர குழந்தைகிட்ட அந்த கண்டிப்பு இருக்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம நான் குழந்தைய சரியா வளர்க்குறேன், கரெக்டா வளர்க்குறேன்ற பேர்ல குழந்தைகிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நாளாக குழந்தைங்க என்ன பண்ணும், அவங்க செய்யக்கூடிய வேலைகளை நம்ம கிட்ட மறைக்க ஆரம்பிப்பாங்க, பொய் பேச ஆரம்பிப்பாங்க. நம்முடைய கோபமே அடுத்த சந்ததியினரோட
தவறான போக்குக்கு காரணமாயிடும். அதனால நாம குழந்தைய கண்டிக்கிறோமா இல்ல அந்த செயலை கண்டிக்கிறோமா அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவாட்சித்தரத்தை நாம வளர்த்துக்கணும். அதுவும் முக்கியமாக நாம குழந்தைங்களோட செயலை கண்டிக்கும் பொழுதும் அங்கும் அந்த சினம் சொல்றது நடிப்பு சினமா மட்டும்தான் இருக்கணும். அங்க உண்மையான சினத்தை காட்டும் பொழுது நம்ம உடம்பு தான் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம நெருக்கமாக உள்ள அனைத்து உறவுகளுக்குமே இது பொருத்தமாக இருக்கும். பெரும்பாலான குடும்பங்கள்ல கணவன் மனைவி அல்லது கணவன் மனைவியிடம் அல்லது மனைவி கணவனிடம் கோவப்படுவது நிறைய இருக்கும். பொதுவா கணவன் கோவப்பட்டு வெளில போயிடுவாரு. மனைவி வீட்டிலே தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? மனைவிக்கு கணவனோ இல்ல கணவனை சார்ந்த அவர்களோட உறவுகள் கிட்ட ஏதாவது கோபம் இருந்ததுன்னா, அந்த கோவத்தை பெரும்பாலான அம்மாக்கள் குழந்தைக்கு கிட்ட தான் வெளிப்படுத்துவாங்க. குழந்தை ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏதாவது கேட்க போய் அவங்க ஏற்கனவே வச்சிருந்த கோவத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த குழந்தைய அடி அடின்னு அடிச்சிட்டு, அதுக்கப்புறமா ஒரு விழிப்பு நிலை ஐயோ நம்ம குழந்தைய நம்ம இப்படி அடிச்சிட்டோமேன்னு குழந்தை அழுதோ இல்லையோ இவங்க குழந்தைய கட்டிப்பிடிச்சிட்டு அழுவாங்க. அப்போ அந்த குழந்தை பாவம் அம்மா ஏன் அடிச்சாங்கன்னு தெரியாது, இப்ப எதுக்கு அழறாங்கன்னு தெரியாம அது திருன்னு முழிக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம தாய்மார்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இடையில வரக்கூடிய அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களை குறைச்சிக்க முடியும். இது நிறைய குடும்பங்கள்ல நடந்திருக்கு. எனக்குமே நானுமே பலமுறை இந்த தவறெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா இப்போ ரியலைஸ் பண்றதால நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த நினைச்சு வாழ்த்த முடியும், இல்ல மன்னிப்பு கேட்க முடியும். ஆனா இப்போ உள்ள தாய்மார்களுக்கு நாம இத பக்குவமா எடுத்து சொல்லும் பொழுது அவங்க அத ஃபாலோ பண்றதுக்கு வசதியா இருக்கும். பொதுவா அம்மாக்கள்லாம் எப்ப அதிகமா கோவப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா ஒரு விசேஷ நாளா இருக்கும். அப்ப வேலை நிறைய இருக்கும். இல்ல திருமணம் போன்ற வேலை அதிகம் உள்ள நாட்கள், அல்லனா ஒரு முக்கிய விருந்தாளி வருகை போன்ற தருணங்கள்ல வீட்ல இருக்க அம்மாங்களுக்கு அந்த வேலை டென்ஷன்ல வரும் பாருங்க கோபம். எல்லாத்துக்கும் டென்ஷன்லயே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன இது நடக்கும்போது குழந்தைகிட்ட கோவத்தை காட்டிருவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தோம்னா, ஒரு முறை சுவாமிஜி கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு அன்பர் வீட்ல தங்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்ல அந்த அம்மா என்ன பண்றாங்க, உணவு தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சுவாமிஜி தங்கி இருக்கிறதால சுவாமிஜியை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் போயிட்டும் இருக்காங்க. அவங்கள கவனிக்க வேண்டிய அதிகப்படியான வேலையும் வந்துரும். அப்போ அந்த நேரத்துல அந்த வீட்ல குழந்தை அம்மா கிட்ட கூப்பிட்டு எனக்கு தலைய வாரி விடுமா அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த அம்மாக்கு ஒரே அந்த டென்ஷன் எல்லாத்தையும் குழந்தைகிட்ட கோவமா காட்டுறாங்க. குழந்தையோட முகம் வாடி போகுது. அதை கவனிச்ச பிறகும் அந்த அம்மா பிறகு நம்ம குழந்தைகிட்ட போய் பக்குவமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கண்டுக்காம விட்டுறாங்க. அந்த குழந்தை முகம் வாடி போய் ரூமுக்குள்ள போயிடுது. இதை சுவாமிஜி கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. பிறகு உணவு உண்ணக்கூடிய நேரம் வருது. உணவு பரிமாறதுக்கு அந்த அம்மா வருவாங்க. அப்ப சுவாமிஜி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, எவ்வளவு கொடுமையானவங்க தெரியுமா? அவங்க ஆசையா வளர்க்குற ஆடு, மாடு, கோழி இதை எல்லாத்தையும் தான் வெட்டி உணவா சாப்பிடுவான். ரொம்ப கொடிய மிருகங்களா இருக்கிறதுக்கிட்டலாம் விலகி வந்துருவான். இவனே வளர்க்குற அந்த ஆடு, மாடு, கோழி எல்லாம் வெட்டி சாப்பிடுவான். வெட்டி சாப்பிடுறதுக்காக தான் அவங்க வளர்க்குறாங்கன்னா, அதை விட கொடிய செயல் என்ன இருக்கு? அதுக்கு வளர்க்காம விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. இது அந்த அம்மாக்கு புரிஞ்சிடுது. சுவாமிஜி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் சுவாமிஜி முகத்துக்கு நேரா முகத்துல அடிச்ச மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. குறிப்பால தான் உணர்த்துவாங்க. இத புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னோட தவற உணர்ந்துட்டு ஓடி போய் அந்த குழந்தைய கட்டிப்பிடிச்சு அழறாங்க. அதன் பிறகு அவங்க அந்த சினம் தவிர்த்தல தீவிரமா பயிற்சி பண்ணி அந்த சினத்தை தவிர்த்திருக்கிறதா அவங்க எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லா அம்மாக்களும் நிறைய நேரம் நடந்துக்கிறோம். அதனால ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் அந்த டென்ஷன் ஆகும்போதே விழிப்புணர்வு இருந்ததுன்னா, நாம அந்த அளவுக்கு கோவப்படாம இருக்க முடியும். அப்படி கோவப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஒரு சில நேரங்கள்ல நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு, நம்மோட கடமைகள் என்ன, எல்லாவற்றையும் ஒரு அட்டவணை தயாரித்து டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டா பின்பற்றிட்டு வந்தோம்னாக்கா, இந்த மாதிரி டென்ஷனால வரக்கூடிய சினத்தை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா, நம்மோட
அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள், இல்லைன்னா ஆடம்பர செலவுகள், அக்கம் பக்கம் இருக்கவங்கள பார்த்துட்டு அந்த மாதிரி நாமும் நடக்கணும். அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் இருக்கும்பொழுது, கண்டிப்பாக உட்கார்ந்து யோசிக்கணும். இந்த மாதிரி செலவுகள் தேவையா? இல்ல ஒரு பொருள் வேணும்னா, அதற்கு தேவையான பொருளாதாரம் இருக்குதா? அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்து, பண்ணும்பொழுது தன்னோட இயலாமையால் வரக்கூடிய கோபத்த வந்து தவிர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்புறம் இதெல்லாம் ஓகே. அப்புறமா நம்ம சப்போஸ் இப்ப பொது இடங்கள்ல பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ரோட்ல போயிட்டுருக்குறோம். சிக்னல்ல வந்து வண்டி நிக்கிறோம். பின்னாடி நெறைய பேர் வண்டி நிறுத்தியிருப்பாங்க. அப்போ கிரீன் சிக்னல் விழுந்த உடனே என்ன ஆகும் அப்டின்னாக்கா, நாம உடனே மூவ் ஆகலன்னா பின்னாடி இருக்கவங்க ஹாரன் அப்படி அடிப்பாங்க. அந்த ஹாரனோட சவுண்டு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அப்ப அந்த மாரியான நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதோ காரணத்தால் நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகலையோ, இல்ல எதுவாகல, பின்னாடி ஹாரன் வரும், தேவையற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த மாரியான நேரத்துல வந்து எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திறணும். அப்படி இல்லாம அதெல்லாம் நம்ம மண்டைக்குள்ள ஏத்தி டென்ஷன் ஆனோம்னா, அடுத்து நாம வண்டி ஓட்டுறதுலயும் வந்து தடுமாற்றம் இருக்கும். இப்ப அது பக்கத்துல அக்கம் பக்கம் வரவங்களும் வந்து திட்டிட்டு போற மாரியான வாய்ப்பு ஏற்படும். அதனால எந்தெந்த இடத்துல வந்து அலட்சியப்படுத்தணும் அப்படின்றத அந்த விழிப்புணர்வு நமக்கு அவசியம் தேவை. இப்போ சப்போஸ் நான் வீட்ல இருக்கேன்னு வச்சுக்கோ, நான் ஒரு கப்ல காஃபி கொண்டு வரேன். என் பொண்ணு என்ன பண்றா, ஆசையா ஓடி வந்து அம்மான்னு கட்டிப்பிடிக்க ஓடி வரா. என் கையில இருந்த காஃபி காஃபி கீழ சிந்திருது. கப்ல இருக்க காஃபி வந்து கீழ சிந்திருது. அப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் அந்த இடத்துல காஃபி சிந்துச்சு? ஏன் அந்த இடத்துல டீயோ, ஹார்லிக்ஸோ, பூஸ்டோ ஏதோ ஒண்ணு பாலோ சிந்தாம ஏன் காஃபி தான் சிந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அந்த கப்புக்குள்ள காஃபி தான் இருந்தது. அதனால அது சிந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்ப எதிர்பாராம ஏதோ ஒண்ணு நடக்கும் பொழுது நம்ம டக்குன்னு கோவப்படுறோம் அப்படின்னா, ஏன் கோவப்படுறோம்? நமக்குள்ள அந்த கோபம் இருக்குது. அதனால அந்த கோபம் வருது. அப்போ நமக்குள்ள அன்பு, கருணை, பாசம் இருந்தா அப்போ என்ன ஆகும்? அதுதான் வெளிப்படும் இல்லைங்களா? அத வந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணணும். நமக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளிப்படும். இதத்தான் சுவாமிஜி சொல்வாங்க. "ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு அன்றேல் ஓர் துன்பம் வாரா" அப்படின்னு சொல்வாங்க. அப்போ நமக்குள்ள என்ன இருக்குதோ அத வெளிப்படும் அப்படின்னும்போது கண்டிப்பாக என்ன இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோட நமக்குள்ள என்ன இருக்கணும், என்ன எதை வெளியேற்றணும் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு நம்ம செயலாற்றும் பொழுது, நமக்கு தேவையானத நாம வந்து வச்சுக்க முடியும். உருவாக்கிக் கொள்ளவும் முடியும். இது எல்லாத்தையுமே வந்து சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சுவாமிஜி வந்து எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து உணர்ந்து செயல்ல கொண்டு வந்து தான் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்வார் இல்லைங்களா? "சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம சுவாமிஜி வந்து என்னென்ன சொன்னாங்களோ அத வந்து வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டியிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்க போனோம்னாக்கா, ஒரு முறை வந்து சுவாமிஜி வந்து கூடாஞ்சேரியில இருக்கும் பொழுதே தான் உணவு வந்து சமைக்கிறாங்க. அன்னைகள் வந்து உணவு சமைக்கிறாங்க. இரவு நேரம் சுவாமிஜி வந்து உணவு சாப்பிட்டுட்டு திண்ணையில வந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்த அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தோம்னா, கணவனுக்கு உணவு படைச்சு முடிச்ச பிறகு தான் மனைவி வந்து உணவு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து சுவாமிஜி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தெருல திண்ணையில உட்கார்ந்துகிட்டு, ஒரு புன்னகை மு மு புன்னகையான முகத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அதன் பிறகு அன்னை 2 பேரும் வந்து சாப்பிட உட்கார்றாங்க. சாப்பிட ஆரம்பிச்ச உடனே ஒரு வாய் எடுத்து வாயில வச்ச உடனே அன்னை லோகம்பால் கேட்குறாங்க, சின்னவங்க கிட்ட பார்த்து, "ஏம்மா சாம்பார்ல கொஞ்சம் கூட உப்பே இல்லையே! உப்பு போட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. இளையவ அம்மாவுக்கு வந்து ஒரே திக்குனுது. "நான் போடலக்கா, நீங்க போட்டிருப்பீங்க, நான் இருந்துட்டேனே" அப்படின்றாங்க. அப்ப லோகாம்பாள் அன்னை சொல்லுவாங்க, "நீ தானம்மா எல்லாம் பார்த்துட்டு இருந்த. நீ போட்டிருப்பேன்னு நான் நினைச்சேனே" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேச்சுவார்த்தை பேசிட்டே இருக்கும்போது 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த பார்வையில ஒரு அர்த்தம் இருக்குது. 2 பேருக்கும் எண்ணத்திலயும் ஒரே மாதிரியான எண்ண ஓட்டம். கொஞ்சம் கூட உப்பே இல்லாத இந்த உணவ வந்து ஒரு குறையுமே சொல்லாம, ஈவன் முகம் கூட சுளிக்காம, ரொம்ப சுவையா இருந்ததாக எண்ணி சாப்பிட்டுட்டு வெளியில ஒருத்தர் அமர்ந்திருக்கிறாரே, அப்படின்னு இவங்க 2 பேருக்குமே உள்ளுணர்வு உறுத்துது. அப்படியே என்ன பண்றாங்க, அந்த சாப்பாட அப்படியே தட்டுல வச்சுட்டு,
2 பேருமே வந்து கணவனை பார்த்து சொல்றாங்க. அன்னை லோகாம்பாள் சொல்றாங்க, "மாமா என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? உணவுல ஒரு துளி கூட உப்பு இல்ல. ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதா? 2 பேர் இருக்கீங்களே, ஒழுங்கா உப்பு போட்டு சமைக்க தெரியாதா?" அப்படின்னு சொல்லி எங்கள ஒரு சாத்து சாத்திருந்தா கூட எங்க மனசு ஆறியிருக்கும். இத விட்டுட்டு ஒண்ணுமே பேசாம கல்லு பிள்ளையார் மேல திண்ணையால வந்து உட்காந்துருக்கீங்களே, இது நியாயமா? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போதே அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வு அழுகையா தழுதழுக்குது. அதுக்கு வந்து சாமிஜி கேட்டுட்டு அமைதியா பதில் சொல்றாங்க. "நான் ரொம்ப நாளாவே உப்பு இல்லாம சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால வந்து அதற்கான சந்தர்ப்பம் இன்னைக்கு தான் கிடைச்சது. அதற்காக நான் இறைநிலைக்கு வந்து நன்றி சொல்லிட்டு மகிழ்ச்சியா சாப்பிட்டேன். அதுவும் இல்லாம என்ன சினப்பட சொல்லி நீங்க சொல்றீங்களே, நான் தான் சினம் தவிர்த்தல்ன்ற பயிற்சிய வாழ்க்கையில கடைபிடித்து பழகிக்கிட்டு வரேன். அத வந்து உலகத்துக்கும் சொல்லிக்கிட்டு வரேன். அந்த விரதத்த நீங்களே கெடுக்க சொல்றீங்களே, இது நியாயமா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ பார்த்தோம்னாக்கா, சுவாமிஜி பார்த்தீங்களா, அந்த என்ன சொன்னாங்களோ, அதத்தான் வந்து அவங்க வாழ்க்கையில கடைபிடிச்சும் காட்டுனாங்க. அந்த மாதிரி அவங்க கடைபிடித்த அந்த அமைதி அப்படின்னு சொல்றது, தன்னுடைய வீட்டுக்கு மட்டும் இல்லாம, உலகுக்குமே அமைதி குடுக்குற அளவுக்கு விரிந்து இருக்கிறது. இந்த மாரி வந்து உலக அமைதிக்காக தான் சுவாமிஜி ஒவ்வொன்னையும் வந்து நமக்கு பயிற்சி முறையில குடுத்துருக்குறாங்க. அப்படின்னும்போது, நாம வந்து கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம். இதுவரையில நம்ம எந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கோம், ஆரம்ப நிலையில எப்படி இருந்தோம், பயிற்சி பெற்ற பிறகு எப்படியெல்லாம் இருந்திருக்கோம், இன்னைக்கு நிலைமையில எப்படி இருக்கிறோம், இன்னும் நாம எப்படியெல்லாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், அப்படின்னு நாம வந்து ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து, ஒவ்வொரு நாளும் அகத்தாய்வு செய்து, சினத்தை தவிர்ப்போம் என்று கூறி, இன்றைய சிந்தனையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.